வணக்கம் நேயர்களே, நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது கமெண்ட்ரி 365.2. அப்புறம் என்ன காலையில அலாரம் வச்சு எஞ்சி சேர்ந்து திங்ஸ் பாத்தீங்களா? சில பேர் என்னத்துக்கு 3 எபிசோடு பார்த்தே முடிச்சிருந்துப்பீங்களே. பட் நம்மளால ஒரு வீடியோக்கு ஒரு எபிசோடு தான் பிரேக் டவுன் பண்ண முடியும். அந்த விதத்துல எபிசோட் நம்பர் 5 பிரேக் டவுன் ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? ஆனா உண்மையா சொல்ல நானே எதிர்பார்க்கலங்க ஸ்டீவ் டஸ்னி இப்படி சண்டை போடுவாங்கன்ட்டு. எனக்கே பாக்குறதுக்கு பயங்கர ஆச்சரியமாவும் கஷ்டமாவும் தான் இருந்தது. பட் எனிவே வாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓப்பனிங்கே வால்யூம் நம்பர் 1 எங்க முடிச்சானுங்களோ அங்க இருந்தா இந்த வால்யூம் நம்பர் 2யும் ஆரம்பிக்கிறானுங்க. ஆனா வில் இந்த இடத்துல என்னதான் ஒரு தரமான சாசரா மாறி அந்த டெமோகாகன்ஸை போட்டு பொளந்திருந்தாலும் அவனுக்கு வெக்னா சொன்ன வேர்ட்ஸ் தான் மண்டக்குள்ள ஓடிட்டே இருக்குது. அண்ட் வில்லுக்கு இந்த மாதிரியான பவர்ஸ்லாம் இருக்கானுங்கிற மாதிரி ஒரு ஆச்சரியத்தோடவே நம்ம ஜாய்ஸ் அவனை வந்து எழுப்ப அப்பதான் வில் அந்த இடத்துல கொஞ்சம் தெளிவாயிருப்பானே. அண்ட் நம்ம ஜாய்ஸ் வில்லு கிட்ட எப்படி இந்த மாதிரியான விஷயத்துல பண்ணன்னு கேட்க அப்பதான் நம்ம மைக் அந்த இடத்துல நம்ம வில்ல சாசர்னு மென்ஷன் பண்ணிப்பான். அண்ட் வால்யூம் நம்பர் 1ல கூட மைக் நம்ம வில்ல சாசர் தாங்க மென்ஷன் பண்ணிப்பான். ஏன்னா ஒரு விசார்ட் மாதிரி புக்ஸை யூஸ் பண்ணி ஸ்பெல்ல கேஸ்ட் பண்ணாம அவனுக்குள்ள இருக்கிற அந்த ஹை மைண்ட் கனெக்ஷன் யூஸ் பண்ணி பவர்ஸ் யூஸ் பண்ணிருப்பான், லைக் ஒரு சாசரர் மாதிரி. அதனால தாங்க மைக் நம்ம வில்ல சாசர்னு மென்ஷன் பண்றான். அண்ட் இந்த இடத்துல நம்ம மைக்கும் ஜாய்ஸும் அவங்க கிட்ட இந்த சின்ன பசங்களை மட்டும் தான் வெக்னா தூக்கிட்டு போயிட்டான்னு நினைச்சிட்டு இருப்பாங்களே. ஆனா அப்பதான் நம்ம வில் வெக்னா டார்கெட் பண்ண அந்த 12 பசங்களையும் அவன் பிளான் பண்ண மாதிரி தூக்கிட்டான். சோ நம்ம தோத்துட்டோம், நான் தோத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருப்பாங்க. ஏன்னா வில்லுக்கு அந்த 12 பசங்களை காப்பாத்தணுங்கிறதா முக்கியமான ஒரு விஷயமே. ஏன்னா அப்சைட் டவுனுக்கு போனா அந்த பசங்க எந்த அளவுக்கு கஷ்டப்படுவானுங்க நம்ம வில்லுக்கு தானே தெரியும். அதனாலதான் சோ இந்த மாதிரி நம்ம வில்லு பேசிட்டு இருக்க அந்த மெக்சிகே ஏர்ஃபோர்ஸ் டீம் வர ஆரம்பிச்சிருப்பாங்க. சோ அதனால இடத்த காலி பண்ண வேண்டி இவங்க அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அண்ட் அப்பதான் நம்ம காட்டுறாங்க வெக்னா கடத்தி போன பசங்க எல்லாருமே மீதி இந்த 8 ஸ்பைக்ஸ்ல அவங்களை தொங்க விட்டு அவங்க வாயில வெயின்ஸ் மாதிரி இருக்கிற அந்த ஸ்ட்ராஸ் ஒரு இருப்பான், இன்க்ளூடிங் நம்ம டிலைட்ஃபுல் டெரெக்கையும் சேர்த்துதாங்க. வடச்சென்னை அன்பு கேரக்டர் மாதிரி சுற்றி இருந்தவனை கூட்டின்னு வந்து உட்கார வச்சு இப்படி ஒரு ஸ்ட்ராவை சொருவி விட்டீங்களா அப்படிதான் கேட்க தோணும். பட் அந்த ஸ்ட்ராவை சொருவின அடுத்த நிமிஷமே அவங்க எல்லாருமே ஹென்ரியோட மைண்டுக்குள்ள போயிடுறாங்க. ஆனா அந்த பசங்க எல்லாருமே எப்படி ஹென்ரியோட மைண்டுக்குள்ள வந்தனுங்கிற அந்த விஷயத்தை மட்டும் மறந்துருப்பாங்க. அதாவது மொத்த சீக்வன்ஸும் அவங்க மறக்கல, ஜஸ்ட் ஹென்றி வெக்னாவை வந்து அவங்க எல்லாருமே தூக்கிட்டு போயிருப்பாங்க, அந்த ஒரு விஷயத்தை மட்டும் மறந்துருப்பாங்க. சோ அதனால ஹென்றி அந்த பசங்களை ஏமாத்ததுக்காக உங்க எல்லாருமே நான் தான் அந்த மான்ஸ்டர்ஸ் கிட்ட இருந்தே காப்பாத்தினேன். அண்ட் ஹாக்கின்ஸ்ல மட்டும் இந்த மாதிரி மான்ஸ்டர்ஸ் இல்லாம உலகத்துல எல்லா இடத்துலயுமே இருக்குது. சோ அதுல இருந்து உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாமே காப்பாத்துறதுக்கு அவங்க கிட்ட ஒரு பிளான் இருக்குன்னு சொல்லியிருப்பான். பட் அது எல்லாமே அந்த பசங்களை ஏமாத்ததுக்காக அவன் சொல்லியிருப்பானே வச்சுக்கோங்களேன். ஆனா அது வரைக்கும் அவங்க எல்லாருமே நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருப்பான். ஏன்னா நாளைக்கு தான் அந்த ஆட்டமே ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்ல அந்த கூட்டத்திலே 2 கருப்பாடா நம்ம டெரெக்குக்கும் ஹாலிக்கும் அள்ளு விட்டுருங்க. அண்ட் இந்த இடத்துல நம்ம 1 செகண்ட் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அவங்க நவம்பர் 5ல இருந்து 6க்கு போயிட்டு இருக்காங்கன்னு. சோ நம்ம டீம் வித்தின் 1 டே கூட இந்த பசங்க எல்லாருமே காப்பாத்தினாதான் வெக்னாவை அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ண முடியாம தடுக்க முடியும். ஆல்சோ அப்பதாங்க வெக்னாவை ஜெயிக்கவே முடியும். அண்ட் சொல்லும் போதே நமக்கே தெரியுது எந்த அளவுக்கு ஒரு கஷ்டமான விஷயம்னு. பட் அப்படியே இந்த இடத்துல இன்ட்ரோ வரைக்கும் சாப்டர் 5 தி ஷாக் ஜாக் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அண்ட் ஏன் ஷாக் ஜாக்னு போறாங்க எல்லாருக்குமே புரியுதுன்னு நினைக்கிறேன். இது அப்படியே நம்ம அப்சைட் டவுன்ல இருக்கிற டாக்டர் கேவோட லேப் தான் வரும். அண்ட் நீங்க நம்பர் 8 அடைச்சு வச்ச அந்த மெட்டல் டோரை அங்க இருந்த சோல்ஜர்ஸ் எல்லாருமே கட் பண்ணி ஓபன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா வால்யூம் 1ஓட எண்ட்ல 11 ஹாப்பரும் நம்பர் 8 இருக்க காலிய அந்த மெட்டல் டோருக்குள்ள தானே பார்த்திருப்பாங்க. சோ அதனால தான் அந்த மெட்டல் டோரை கட் பண்ணி ஓபன் பண்ணிப்பாங்களே. பட் ஓபன் பண்ணி பார்த்ததுல அந்த இடத்துல காலி எப்படி இருந்தாலோ அதே இடத்துல தான் இருப்பா. பட் இவங்க தேடி வந்து ஹாப்பர் 11 மட்டும் அந்த இடத்துல இருந்துக்க மாட்டாங்க. சோ அதனால அந்த சோல்ஜர்ஸ் எல்லாருமே வேற இடத்துல செக் பண்ணலாம் சொல்லிட்டு கிளம்ப பட் டாக்டர் கேக் மட்டும் அந்த இடத்துல ஏதோ சந்தேகமா இருக்க மாதிரி தெரியுது. சோ அதனால டாக்டர் கே நம்பர் 8 அந்த இடத்துல டச் பண்ணிப்பாங்க. அண்ட் அப்பதான் நமக்கு தெரிய வருது நம்ம காலி அவள மாதிரியே ஒரு இல்யூஷன் அங்க கிரியேட் பண்ணி வச்சிருக்கான்னு. அண்ட் காலியோட பவர் இல்யூஷனை கிரியேட் பண்ணதானங்க. அதனால தான் அந்த சோல்ஜர்ஸ் எல்லாருமே டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்காக அவள மாதிரியே ஒரு இல்யூஷன் கிரியேட் பண்ணி வச்சுட்டு போயிருப்பா. அப்ப உண்மையான காலி எங்கடா போனா நீங்க கேட்டீங்கன்னா அவளை நம்ம ஹாப்பர்ல அவனை எப்பயே கூட்டிக்கிட்டு சிமெண்டி சர்ச்சை நோக்கி போயிட்டு இருப்பாங்க. அண்ட் போற வழியில நம்ம ஹாப்பர் ஒரு சூசைட் மிஷன் பண்றதுக்காக தான் இந்த கிராலுக்கு வந்திருக்கானுங்கிற விஷயம் நம்ம லெவனுக்கு தெரிஞ்சிச்சுல. அதனால அதை சமாளிக்கிறதுக்காக என்னென்னமோ ஜோக் பண்ணிட்டு பாருங்க. பட் ஸ்டில் லெவன் தனக்காக ஹாப்பர் சாக்ரிஃபைஸ் பண்ணதை நினைச்சு அவ ஃபீல் பண்ணிட்டு இருப்பா. அண்ட் சிமெண்டி சர்ச்லயும் அதை பத்தி தான் இவங்க 2 பேருக்கும் ஒரு கான்வர்சேஷனே போயிருக்கும். பட் எதுக்கு இவங்க இந்த சிமெண்ட்ரி சர்ச் வந்தாங்கன்னா வால்யூம் நம்பர் 1லயே பார்த்திருப்பீங்க நம்ம டஸ்டின் கடைசியா இந்த சிமெண்ட்ரி சர்ச்ல தான் நம்ம ஹாப்பரை கான்டாக்ட் பண்ணிருப்பான். அதுக்கு நம்ம ஹாப்பர் கூட இங்க ஒரு முக்கியமான விஷயத்தை நாங்க பண்ண போறோம் அண்ட் அதை முடிச்சிட்டு நாங்க எப்படியா சிமெண்ட்ரி சர்ச்சுக்கு வந்துடணுங்கிற மாதிரி தான் சொல்லியிருப்பாரு. சோ அதனால தாங்க இப்ப அந்த சிமெண்ட்ரி சர்ச்சுக்கே வந்திருக்காங்க. ஆனா ஹாப்பர் அங்க வரும்போது நம்ம டீம் அந்த இடத்துல இருக்க மாட்டாங்க. ஏன்னா ஹாப்பர் அப்ப சொன்னதை வச்சு நம்ம டஸ்டின் அந்த வால் ஒரு சர்க்கிளா தான் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு கண்டுபிடிச்சிருப்பான். ஆல்சோ அந்த வாலோட சென்டர்ல டிபார்ட்மெண்ட் ஆஃப் எனர்ஜியா இருக்க ஹாக்கின்ஸ் லேப் இருக்குங்கிற விஷயத்தையும் கண்டுபிடிச்சிருப்பான். சோ அதனால தான் இப்ப நம்ம டீம் அந்த ஹாக்கின்ஸ் லேபை செக் பண்றதுக்காக போயிருப்பாங்க. பட் எதுக்காக போயிருப்பாங்கன்னா அந்த வால் தான் வெக்னா எங்க இருக்கானுங்கிற விஷயத்தை கண்டுபிடிக்காத மாதிரி பிளாக் பண்ணி வச்சிருக்கு. சோ நம்ம டஸ்டின் கால்குலேட் பண்ணது கரெக்டா இருந்தா கண்டிப்பா இந்த இடத்துல ஒரு ஜெனரேட்டர் இருக்க வாய்ப்பு இருக்கு. அதாவது ஜெனரேட்டர்னா எக்ஸாக்ட் ஜெனரேட்டர்னு கிடையாது, அது வெக்னாவோட பிளாக் மேஜிக்கால உருவாக்கப்பட்ட ஜெனரேட்டர் மாதிரியான ஒரு விஷயம். சோ அதை இப்ப நம்ம கண்டுபிடிச்சிட்டா அதை வச்சு இந்த வாலை ஈஸியாவே டிஸ்ட்ராய் பண்ணிடலாம். சோ வெக்னாவே நம்மளால ஈஸியா கண்டுபிடிக்க முடியும், ஆல்சோ ஹாலியும் காப்பாற்ற முடியும். சோ அதுக்காக தான் அந்த ஜெனரேட்டரை தேடி நம்ம டீம் ஹாக்கின்ஸ் லேபுக்கு வந்திருக்காங்க. பட் இது எல்லாத்தையுமே நம்ம டஸ்டின் கன்ஃபார்மா சொல்லாம ஒரு தியரியா தான் சொல்லியிருப்பானே. அதுவும் ஸ்டார் வார்ஸோட ரிட்டர்ன் ஆஃப் த ஜெடை அந்த படத்தோட தியரி வச்சுதான் சொல்லியிருப்பானே. சோ இதனாலே நம்ம டஸ்டினோட தியரி மேல நம்ம ஸ்டீவுக்கு நம்பிக்கையே இல்லங்க. அண்ட் அந்த விஷயம் நம்ம டஸ்டினை கொஞ்சம் ட்ரிகர் பண்ணி விட்டுருக்குமே. பட் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா எந்த விஷயமே செய்யாம இருக்கிறதுக்கு பதிலா ஏதோ ஒரு விஷயம் நம்ம செய்யறதுங்கிறது நமக்கு யூஸ் தானே. பட் நம்ம டஸ்டினோட தியரி தப்பான தியரி தான். அதுக்கு எதுவுமே செய்யாம வெக்னா அசால்ட்டா ஜெயிச்சு போயிடுவால. சோ அதனால டஸ்டின் பண்ணது எனக்கு ஏதோ கரெக்டா தாங்க படுது. அண்ட் இவங்க ஜெனரேட்டர் தேடி வந்திருக்கு இந்த ஹாக்கின்ஸ் லேபோ கொஞ்சம் பெரிய லேபா இருக்கிறதுனால நம்ம டீம் 2 குரூப்பா பிரிஞ்சு அந்த ஜெனரேட்டர் தேடுவோம் நான்சி சொல்லிருப்பா. அண்ட் நம்ம ஸ்டீவோ டஸ்டின் எந்த பேச்சு எடுத்தாலும் அப்பப்ப சண்டே ஆரம்பிச்சிடறானுங்களே. அதனாலே அவனுக்கு 2 பேருமே டீம் மெம்பர்ஸ் சஃபல் பண்ணலாம்ங்கிற மாதிரி சொல்லிருப்பானுங்க. அந்த தலைவன் ஸ்டீவும் நான்சியோட சேர்ந்து
போற மாதிரி தான் ட்ரை பண்ணிருப்பான். ஆனா நான்சின்னு சொன்னதுக்கு அப்புறம் ஜானதன் சும்மா இருப்பானா? அவனும் இவங்களோட சேர்ந்து சண்டே ஸ்டார்ட் பண்ண அப்ப நான்சி அதெல்லாம் முடியாது, சேம் டீம் தான், நாங்க டாப் ஃப்ளோர் பாத்துக்கோ, நீங்க பேஸ்மெண்ட் பாத்துக்கோன்னு சொல்லிட்டு ஜானதனோட சேர்ந்து அவ போயிடுறா. சோ மறுபடியும் நம்ம ஸ்டீவும் டஸ்டினும் ஒரு டீமா இருக்க நம்ம அப்படியே அங்க கட் பண்ணி நம்ம மைக் கிட்ட தான் வரும். இங்க மைக், ஜாய்ஸ், வில் இவங்க 3 பேருமே டனல்ஸ் மூலமா ஸ்குவாக்கு வந்துட்டு இருக்க அப்போதான் அந்த இடத்துல நம்ம லூக்கஸ பாக்குறாங்க. அண்ட் லூக்கஸ் அந்த டெமோகாங் கிட்ட அடிப்பட்ட நிலைமையில தான் அங்க படுத்துட்டு இருப்பானே. அதனால இவங்க நம்ம லூக்கஸ்க்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி அவன் அந்த டனல்ஸ் அந்த ஸ்குவாக்கு கூட்டிட்டு போயிட்டு இருப்பாங்க. அண்ட் போயிட்டு இருக்க வழியில நம்ம லூக்கஸ்க்கும் வில்லு கிட்ட இந்த மாதிரியான பவர்ஸ் இருக்கிற விஷயமும் அவனுக்கு தெரிய வருது. அண்ட் அவன நம்ம வில்ல சாசர் தாங்க மென்ஷன் பண்ணிப்பான். அண்ட் வில்லுக்கு வெக்னாவோட வேர்ட்ஸ் எல்லாமே மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருந்துக்குள்ள அதனால வில் இந்த இடத்துல வெக்னா அந்த 12 பசங்களையும் பெர்ஃபெக்ட் வெசல்ஸ்னு மென்ஷன் பண்ணதா இந்த இடத்துல இவங்க கிட்ட சொல்லியிருப்பான். அண்ட் அதை கேட்டது லூக்கஸ்க்கு அவனோட தியரி தான் ஹிட் ஆயிருக்கும் போல. ஏன்னா வில் காணாம போனது நவம்பர் 6 அப்போ. அண்ட் அப்பதான் இந்த பிரச்சனை எல்லாமே ஆரம்பிச்சது. சோ இந்த பிரச்சனை எல்லாம் எங்க ஆரம்பிச்சதோ அங்கதான் இந்த பிரச்சனை எல்லாமே முடிய போகுது அப்படின்னு இந்த இடத்துல சொல்லிருப்பாங்க. சோ ஒன்ஸ் அகைன் நம்ம அகைன் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், வெக்னா நவம்பர் 6 அப்பதான் பெரிய சம்பவம் பண்ண போறான்னு. இவங்க எல்லாருமே இப்படி பேசிக்கிட்டே நம்ம ஸ்குவாக் கிட்டே வந்துடுறாங்க. அண்ட் அப்பதான் நம்ம ஜாய்ஸ்க்கு ஒரு விஷயம் புரியுது, வில்ல ரொம்ப பாதுகாப்பா வளர்க்கணும்னு நினைச்சு அவனை ஒரு பயந்தவங்களையே வளர்த்துட்டேன். சோ இதுக்கப்புறம் அப்படி இருக்க போறது கிடையாது, அவன் கண்டிப்பா ஒரு தைரியசாலி தான் இருந்தவனோ அப்படின்னு நம்ம வில்ல அகைன் ஹை மைண்டட் டேப் பண்ண சொல்லிப்பாங்க. பட் இந்த வாட்டி டெமோகாகனை உடைச்சு போட்ட மாதிரி ஸ்ட்ரைட்டா வெக்னாவே நம்ம உடைச்சு போட்டா இந்த பிரச்சனை மொத்தமா முடிஞ்சிடுங்கிறதுக்காக ஸ்குவாக்ல இருந்து எல்லாருமே ஒண்ணா அசெம்பிள் பண்ணி இந்த பிளானை பத்தி சொல்லிருப்பாங்க. பட் பிரச்சனை என்ன, வில் எப்படி அகைன் நம்ம ஹை மைண்டட் டேப் பண்ண வைக்கிறதா. அண்ட் அப்பதான் நம்ம லூக்கஸ் அண்ட் எரிக்காக 2 டிஃபரெண்டான ஐடியா ஹிட் ஆகுது. அதாவது டஸ்டின் மிஸ்டர் கிளாக்கோ ஏவே கிளப் மூலமா இந்த WSQK விசிட் பண்ணதா ஒரு நியூஸ் பேப்பரை எரிக்கா பார்த்திருப்பா. சோ டஸ்டினால ஒரு ட்ராக்கரை உருவாக்க முடிஞ்சதுன்னா கண்டிப்பா அவனோட மென்டரா இருக்க கிளாக்காலே உருவாக்க முடியல. சோ அவரை வச்சு நம்ம ஒரு ட்ராக்கரை உருவாக்கி அது மூலமா அப்சைட் டவுன்ல இருக்கிற நம்ம டஸ்டினை கண்டுபிடிப்போம். அண்ட் அப்சைட் டவுன் போனதுக்கு அப்புறம் வெக்னாவே ட்ராக் பண்ணலாம்ங்கிற மாதிரி ஒரு ஐடியாவை சொல்லிருப்பா. அண்ட் அப்படி இந்த சைடு நம்ம லூக்கஸோட ஐடியா என்னன்னா, அவன் சாப்பிடுறதுக்காக பாப்கார்னை ஒரு மைக்ரோ ஓவன்ல வச்சிருப்பாங்க. அண்ட் அப்ப அதை பார்க்கும்போது அவனுக்கு என்ன தோணிக்கும்னா, வில்லியோட உடம்புல இருந்து மைண்ட் ஃபிளேயர் பார்ட்டிகல் எடுக்கிறதுக்காக அவனை கம்ப்ளீட்டா ஹீட் பண்ணிருப்பாங்களே. சோ அதே மாதிரி இந்த இறந்து போன டெமோகாகன்ஸ் உடம்புல இருக்கிற மைண்ட் ஃபிளேயர் நம்ம ட்ரிகர் பண்ணோம்னா அது மூலமா வில்லால ஹை மைண்டோட கனெக்ட் ஆக முடியும். சோ நம்ம பிளான் பண்ண மாதிரி வெக்னாவை உடைச்சு போட்டுடலாம் அப்படின்னு அவனோட பிளானையும் சொல்லியிருப்பான். பட் ஆக்சுவலா இந்த இடத்துல 2 பேரோட பிளானும் பக்காவான ஒரு பிளான். சோ அதனால ஜாய்ஸ் 2த்தையும் எக்ஸிக்யூட் பண்ணுவோன்னு எரிக்காவையும் முரேவையும் மிஸ்டர் கிளாக்க பாக்குறதுக்காக அனுப்பியிருப்பாங்க. அண்ட் மத்தவங்க நம்ம லூக்கஸ் சொன்ன ஐடியாவை ஃபோக்கஸ் பண்ணிருப்பாங்க. அண்ட் அப்படியே அங்க நம்ம ஹாலி கிட்ட தான் வரும். இங்க ஹாலி வெக்னா அடுத்த நாள் என்ன மாதிரியான சம்பவத்தை பண்ண போறானுங்கிற ஒரு பயத்திலேயே அங்க இருந்த பசங்களுக்கு யாருக்கும் தெரியாம நம்ம மேக்ஸை பார்க்க வந்திருப்பா. ஆனா ஹாலிக்கே தெரியாம அவளை நம்ம டெரேக் ஃபாலோ பண்ணிருப்பாங்க. உண்மையா சொல்ல எப்படா நீ அவளை ஃபாலோ பண்ண? அண்ட் மேக்ஸ் எதிர்க்கதாங்க நின்னுட்டு இருப்பா. எப்படி நம்ம டெரேக் அவ நோட் பண்ண சத்தியமா ஐடியா இல்லங்க. பட் எனிவே நம்ம மேக்ஸ் கிட்ட நம்ம டெரேக் மாட்டிப்பான். அண்ட் ஹாலியும் டெரேக் நீ எதுக்கு எங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்க அதுக்கு டெரேக் நான் ஒன்னும் சாதாரணமான டெரேக் இல்ல, உங்க அண்ணாவோட டீமோட சேர்ந்து நீ வெக்னாவை டிஃபீட் பண்ணதுக்காக பயங்கரமான சம்பவத்தெல்லாம் பண்ண டிலைட்ஃபுல் டெரேக். பட் அன்பார்ச்சுனேட்டா இங்க வந்து தெரியாம மாட்டிக்கிட்டேன். பட் இருந்தாலும் உங்களுக்கும் நான் ஹெல்ப் பண்ண ரெடியா தான் இருக்கேன். சோ அதனால நான் என்ன பண்ணணும் மட்டும் சொல்லுங்க அப்படின்னு நம்ம டெரேக் சொல்ல அதுக்கு ஹாலி நீ புதுசா எந்த விஷயமும் பண்ணணும்னு அவசியம் இல்ல, நீ பழைய டெரேக்கா ஹென்ரி கொஞ்ச நேரத்துக்கு டிஸ்ட்ராக்ட் மட்டும் பண்ணு, அதுக்குள்ளே இங்க இருந்து தப்பிக்கிறதுக்கான வழி நாங்க கண்டுபிடிக்கணும்னு சொல்லி நம்ம டெரேக்கா அந்த இடத்துல சின்னதா ஒரு பைட்டா தான் யூஸ் பண்ண பார்த்திருப்பாங்களே. ஆனா நம்ம டெரேக் தான் அதெல்லாம் லெஃப்ட் ஹேண்ட்லயே ஹேண்டில் பண்ணுவாங்க. அதனால அந்த இடத்துல மாசா சிரிச்சிருப்பாங்க. அண்ட் அப்படியே நம்ம ஸ்டீவன் டஸ்டின் கிட்ட தான் வரும். இங்க பேஸ்மெண்ட் ஃபுல்லா தேடி பார்த்தோம். இவங்க தேடி வந்து ஜெனரேட்டர் கிடைக்காதனால நம்ம ஸ்டீவ் கொஞ்சம் கடுப்பாகி அந்த இடத்துல ஓரமா உட்காந்துருவாங்க. ஏன்னா நம்ம ஸ்டீவுக்கு இந்நேரத்துக்கு அவங்க சிமெண்ட்ரி செஸ்ட்ல இருந்திருந்தா ஹாப்பரையாச்சும் அட்லீஸ்ட் மீட் பண்ணிப்பாங்களே. அண்ட் ஹாப்பர் கூட தான் லெவனுக்கா. அண்ட் அவன் மூலமா அந்த டெமோகாகனை நம்ம ட்ராக் பண்ணி எப்படியாச்சும் வெக்னாவை நம்ம ரீச் பண்ணிட முடியும்ங்கிறதா நம்ம ஸ்டீவ் யோசிச்சுப்பான். ஆல்சோ டஸ்டின் மட்டும் அந்த கிராலுக்கு வந்திருந்தா நம்ம ஹாப்பரோட சிக்னலும் இழந்திருக்க மாட்டாங்க, இவ்வளவு பெரிய பிரச்சனையும் இவங்க மாட்டிருக்க மாட்டாங்களே. அதனால ஸ்டீவ் அந்த இடத்துல கொஞ்சம் காண்டில் தாங்க அங்க உட்காந்துருப்பான். பட் எரிய நெருப்புல எண்ணெயை ஊத்துற மாதிரி நம்ம ஸ்டீவ் கிட்ட டஸ்டின் கொஞ்சம் ஓவரா பேசிடுவாங்க. லைக் அடுத்தனோட கேர்ள் ஃபிரெண்ட் பின்னாடி நீ எதுக்குடா சுத்துறன்னு கேட்டுருவாங்க. அண்ட் அதுக்கு ஸ்டீவ் நானும் நினைச்சு ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கான அர்த்தம் என்னன்னு உனக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி அது ரொம்ப பொறுமையா தான் ஹேண்டில் பண்ணிப்பானே. ஆனா ஸ்டீவ் கேட்ட கேள்விக்கு டஸ்டின் ஆமா எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தான், அவன் ரொம்பவே நல்லவன் அண்ட் எனக்கு ரொம்பவே உண்மையாவும் இருந்தான், ஆனா இப்போ என்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே ஃபேக்கா இருக்காங்கன்னு சொல்லிடுறான். அண்ட் அதுக்கு ஸ்டீவ் நாங்களா அவங்க கிட்ட ஃபேக்கா இருக்கிறோம், இங்க உனக்காக இருக்கிறதே நாங்க தான், எடி கிடையாது, ஏன்னா அவன் செத்துட்டான். அண்ட் அதுக்கான காரணமும் அவன் தான். ஏன்னா அன்னைக்கு நான் உங்க 2 பேர்கிட்ட நான் சொல்லிட்டு தான் போனேன் ஹீரோவா இருக்கணும்னு மட்டும் நினைக்காதீங்கன்ட்டு. ஆனா எடி தன்னை ஒரு ஹீரோவா நினைச்சு மத்தவங்களை காப்பாத்துறனுங்கிற பேர்ல இறந்து போயிட்டான். ஆனா அவன் யாரையும் காப்பாத்தல. சோ அந்த இடத்துல தேவையே இல்லாம அவன் சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிறான் நம்ம ஸ்டீவ் சொல்ல அது நம்ம டஸ்டினை பயங்கரமா ட்ரிகர் பண்ணி விட்டுருதுங்க. சோ ஸ்டீவ் கூட டஸ்டின் பயங்கரமா சண்டை போட ஆரம்பிச்சிடறான். பட் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஸ்டீவ் சொன்னது கரெக்ட் தான். ஏன்னா எடி என்னதான் அந்த இடத்துல சாக்ரிஃபைஸ் பண்ணியிருந்தாலும் ஸ்டில் வெக்னா இன்னும் உயிரோடவே தான் இருக்கான். டஸ்டினோட சேர்ந்து அவன் தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்தும் அவங்க வந்து தப்பிக்க பார்க்காம ஒரு ஹீரோவா அந்த பேட்ச் கூட சண்டை போட்டு இருந்தான். சோ ஒரு விதத்துல பார்த்தா நம்ம ஸ்டீவ் சொல்றதும் கரெக்டா தான் இருக்கு. ஆனா டஸ்டினுக்கு எடியை பத்தி நம்ம ஸ்டீவ் தப்பா சொல்லிட்டானுங்கிறது மட்டும் தான் தோணுதே தவிர நம்ம ஸ்டீவ் என்ன சொன்னானுங்கிறத யோசிக்க தோணல. அதனால சண்டையும் ரொம்ப நேரம் போயிட்டே தாங்க இருக்குது. ஆனா ஒரு கட்டத்துல நம்ம ஸ்டீவ் போதும்டா போதும் நான் கிளம்புறேன் அப்படின்னு அங்கிருந்து கிளம்பி போயிடுவான். ஆனா அப்பதான் நம்ம டஸ்டின் நோட் பண்றான் அந்த இடத்துல ஒரு டோர் ஓப்பன் ஆயிருக்கிறத. சோ டஸ்டின் உள்ள போயிட்டு அது என்ன இடம்ங்கிற மாதிரி செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவனுக்கு தெரிய வருது அது டாக்டர் பிரென்னரோட சீக்ரெட் ரிசர்ச் ரூம்னு. அண்ட் டஸ்டின் எப்படி ஹாக்கின்ஸ் லேபை சுத்தி ஒரு சர்க்கிள் வஞ்சிருப்பானோ அதே மாதிரி டாக்டர் பிரென்னரோட ஹாக்கின்ஸ் மேப்பை சுத்தி ஒரு சர்க்கிள் வஞ்சிருப்பாரு. சோ அப்ப டாக்டர் பிரென்னர் 1983 அப்சைட் டவுன் பத்தி ரிசர்ச் பண்ணிருக்காருங்க. அண்ட் அப்படியே அந்த மேப்புக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா ஐன்ஸ்டீனோட ரோசன் பிரிட்ஜ் இருக்கிறது உங்களால நோட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். அண்ட் டஸ்டின் டாக்டர் பிரென்னரோட ரிசர்ச் எல்லாம் எடுத்து பார்த்தா அவனுக்கு தெரிய வருது அது ஒன்னும் சாதாரணமான வால் கிடையாது, அது ஐன்ஸ்டீனோட ரோசன் பிரிட்ஜ்னு. சோ தெரியாம
கூட அந்த வால்ல நம்ம உடைச்சோம், மொத்தமா சோலி முடிஞ்சுங்கிற விஷயம் நம்ம டஸ்டினுக்கு அப்பதாங்க புரியுது. ஆனா அப்படியே நம்ம லெவன் காலி கிட்ட தான் வரும். இங்க காலி டாக்டர் கே இத்தனை வருஷமா அவளை எந்த அளவுக்கு சித்திரவதை பண்ணானுங்கிறத நம்ம லெவன் கிட்ட சொல்லிட்டு இருப்பா. அதாவது நம்ம காலியோட ஃப்ரெண்ட்ஸ்ல அவ கண்ணு எதிர்க்கவே கொலை பண்ணி அவளை ஒரு ரிசர்ச்காக கூட்டு வந்து அவளை ஒரு பிளட் பேங்க் அதை யூஸ் பண்ணிருக்காங்களே. அதுவும் எதுக்காகனா சில பிரெக்னெண்டா இருக்கிறவங்க கூட்டின்னு வந்து அவங்களோட வயிற்றுல இருக்கிற குழந்தையோட நம்ம காலியோட பிளட் மிக்ஸ் பண்ணி டாக்டர் பிரென்னரோட ரிசர்ச்சை அகைன் இவங்க ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. பட் டாக்டர் பிரென்னர் ஹென்ரியோட பிளட் மிக்ஸ் பண்ணி தான் 14 டெஸ்ட் சப்ஜெக்ட் உருவாக்கி இருப்பாங்க. அண்ட் 11 மட்டும் தான் ஹென்ரியோட பவர் ரெப்ளிகேட் பண்ணிருப்பாளே. மத்த எல்லாருக்கும் டிஃபரெண்டான பவர்ஸ் தான் கிடைச்சிருக்கும். ஆனா இந்த இடத்துல டாக்டர் கே காலியோட பிளட் யூஸ் பண்ணதுனால ஒரு டெஸ்ட் சப்ஜெக்ட் கூட சக்சஸ் ஆயிருக்காது. சோ அதனால தான் அவங்க லெவனை தேடிட்டு இருக்காங்கங்கிற எல்லா விஷயத்தையும் காலி நம்ம லெவனுக்கு ஒரு இல்யூஷனா காமிச்சிருப்பா. அண்ட் லெவன் கிட்ட காலி நீ வெக்னாதான் ரொம்ப முக்கியமான பிரச்சனை நினைச்சிட்டு இருக்க, ஆனா டாக்டர் கே உன்னை யூஸ் பண்ணி உன்ன மாதிரி ஏகப்பட்ட லெவன்ஸ் உருவாக்க போறாங்க, அதுதான் இருக்கிறது ரொம்ப முக்கியமான பிரச்சனை அப்படின்னு நம்ம லெவன் அந்த இடத்துல லைட்டா பயமுறுத்திருப்பா. ஆனா லெவன் அதை பத்தி பேச கேர் பண்ணாம அதை கடந்து போயிடுவாங்க. ஆனா அப்படியே நம்ம டெரேக் கிட்ட தான் வரும். இங்க ஹாலி சொன்ன மாதிரி நம்ம டெரேக் அங்க இருந்த பசங்க கிட்ட எல்லாம் பிரச்சனை பண்ணி அந்த ஹுட்ஸ்குள்ள போயிருப்பான். ஆனா அதை பார்த்த பசங்க ஹென்றி கிட்ட டெரேக்க பத்தி போட்டு குத்துருவாங்க. அதனால ஹென்றி டைரக்டா நம்ம டெரேக் கிட்டே வந்து அவங்க கிட்ட பேசி புரியலாம் வைக்காம டைரக்டா வயலன்ஸ்ல அங்க இருப்பாங்க. லைக் அவன் ஃபேமிலியே கொன்னுடுவேன்னு சொல்லிட்டு மிரட்டி மேக்ஸ் அண்ட் ஹாலி எங்க போனாங்கற பத்தி இன்ஃபர்மேஷனை கேட்டிருப்பான். ஆனா டெரேக் அந்த சுத்தமா பயந்திருக்க மாட்டான். ஆனா எப்படியும் நம்ம டெரேக் கிட்ட இருந்து ஹாலி அண்ட் மேக்ஸ் பத்தின இன்ஃபர்மேஷன் வாங்கிடுறாங்க. ஆனா அப்படியே நம்ம கட் பண்ணி ஸ்குவாட் கிட்ட தான் வரும். இங்க லூக்கஸோட பிளானை எக்ஸிக்யூட் பண்றதுக்காக நம்ம வில் உடைச்சு போட்ட அந்த டெமோகாகனை எடுத்துட்டு வந்து அதோட உடம்புல வாய்ஸ் எல்லாம் செட் பண்ணி அதை பர்ன் பண்றதுக்காக ஷாக் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிப்பாங்க. அண்ட் நம்ம வில் அந்த டெமோகாகனுக்குள்ள இருக்கிற மைண்ட் ஃபிளேயர் கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வரும்போது அந்த ஹை மைண்டை டேப் பண்ணி நம்ம டெரேக்கோட பாயிண்ட் ஆஃப் வியூ தான் பார்த்திருப்போம். அண்ட் டெரேக் மூலமா ஹாலி நம்ம மேக்ஸ் கூட தான் இருக்கிறாங்க விஷயத்தையும் நம்ம வில் அங்க இருக்கிறவங்க எல்லார்கிட்ட சொல்லிருப்பாங்க. அண்ட் அப்படியே நம்ம கட் பண்ணி ஹாலி அண்ட் மேக்ஸ் கிட்ட தான் வரும். இவங்க ரெண்டு பேருமே ஹென்ரியோட மைண்ட்ல தப்பிக்கிறதுக்காக நம்ம ஹாலியோட மெமரி அந்த எக்ஸிட் கேட் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்காக அவங்க ஏகப்பட்ட மெமரிஸை கடந்து வந்திருப்பாங்க. அண்ட் அப்படி அவங்க கடைசியா வந்த மெமரி தான் நம்ம ஹாலி ஸ்கூல்ல பிளே கிரவுண்ட்ல விளையாட்டுப்பால அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. அப்ப ஹாலி அந்த ராட்னத்துல இருக்கிற சென்டர்ல ஏதோ ஒரு டிஃபரன்ஸ் இருக்க மாதிரி அவளுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால அதை உடைச்சிருப்பா. அண்ட் அப்பதான் அவங்களுக்கு அது தெரிய வருது அது நம்ம ஹாலியா அவளோட வீட்டுக்கு லீட் பண்ணுதுன்னு. சோ அதனால மேக்ஸும் ஹாலியும் அவங்க வீட்டுக்கு போக அந்த இடத்துல நம்ம டெமோகாக நம்ம ஹாலி தூக்கிட்டு போனா அந்த சீக்வன்ஸ் தான் ப்ளே ஆகுது. ஏன்னா அந்த டெமோகாக நம்ம ஹாலி தூக்கிட்டு போனா அந்த ஒரு விஷயம் நம்ம ஹாலிக்கு மறக்க முடியாத மாதிரி ஒரு மெமரியா இருக்கு. சோ அதனால தான் இப்போ இந்த மெமரிக்கு அவங்க வந்திருக்காங்களே. அண்ட் ஹென்ரியோட மைண்ட்ல இருந்து தப்பிக்கிறதுக்கான எக்ஸிட்டையும் அவங்க பாத்துறாங்க. சோ ரெண்டு பேருமே எப்படியே நம்ம தப்பிக்க போறோம்னு ஒரு நம்பிக்கையிலேயே அந்த எக்ஸிட் குள்ள போலான்னு பார்க்க சடனா அந்த எக்ஸிட் க்ளோஸ் ஆகுதுங்க. என்னன்னா உங்களுக்கு பின்னாடி ஹென்ரி வந்துடுறான். அதனால மேக்ஸ் அங்க அந்த விண்டோ எப்படியா உடைச்சி நம்ம ஹாலியை கூட தப்பிக்கலாம் தான் பாக்குறா. ஆனா அப்பதான் ஹென்ரி தன்னோட சுயரூபமா இருக்க வெக்னாவா மாறுறான். ஆனா அதை பார்த்து நம்ம ஹாலிக்கு அள்ளு விட்டுருது. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஹென்ரியா அவ அப்பதான் வெக்னாவா பாக்குறா. அதனால அப்படியே ஃப்ரீஸ் ஆகி அவ நிக்க வெக்னா நம்ம மேக்ஸ் தான் பிடிச்சிருப்பானே. ஏன்னா ஹாலி வந்து ஒரு பெர்ஃபெக்ட் வெசல்ல அவளுக்கு கண்டிப்பா சம்பவம் இருக்கு. ஆனா அது நாளைக்கு தானே. அதனால அவளை அப்படியே விட்டுட்டு நம்ம மேக்ஸ் தான் பிடிச்சிருப்பானே. அண்ட் கொஞ்சம் கொஞ்சமா மேக்ஸோட கழுத்தை நெரிக்க அவ கான்சியஸ் இந்த இடத்துல இழந்துட்டு இருப்பா. அண்ட் அப்படியே ரியல் வேர்ல்டுல அவளோட ஹார்ட் பீட் ரேட் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிருக்கும். பட் அப்பதான் நம்ம வில் வெக்னாவை கண்ட்ரோல் எடுக்க ஆரம்பிச்சிருப்பான். தக்காளி வேற மாதிரி இருக்குங்க அந்த சீனு. அண்ட் வில் வெக்னாவை கண்ட்ரோல் எடுத்ததோடு இல்லாம அவனோட காலையும் உடைச்சிருப்பான். அண்ட் வெக்னா மூலமா நம்ம மேக்ஸ் தப்பிச்சு போக சொல்லிப்பாங்க. டேய் இவ்வளவு நாள் இந்த பவர்ஸ் எங்கடா வச்சிட்டு இருந்தா கேட்க தோணுமே. ஆனா கொஞ்ச நேரத்துல வெக்னா நம்ம வில்லோட கண்ட்ரோல்ல இருந்து வெளில வந்து நம்ம வில்லிய அவனோட மைண்ட்ல லாக் பண்ணிடுவான். பட் அது தெரியாம நம்ம ஸ்குவாட் டீம் அந்த ஹை மைண்ட் கனெக்ஷனை பிரேக் பண்றதுக்காக அந்த டெமோகாகனை மொத்தமா பர்ன் பண்ணிடுவாங்க. அப்ப அந்த டெமோகாகனுக்குள்ள இந்த மைண்ட் ஃபிளேஸ் பார்ட்டிகல்ஸ் மொத்தமா வெளிய வந்து பறந்து போயிடும். பட் ஸ்டில் வில்லால வெக்னா கிட்ட தப்பிக்க முடிஞ்சிருக்காது. பட் அப்படியே நம்ம வந்து கட் பண்ணி ஜானதன் நான்சி கிட்ட தான் வருமே. அவங்க அந்த ஹாக்கின்ஸ் லேபோட டாப் ஃப்ளோர் செக் பண்ணிட்டு இருக்க அங்க நிறைய இடம் மெல்ட் ஆயிக்கிறது நோட் பண்றாங்க. சோ அந்த மெல்ட் ஆன இடத்துல செக் பண்ணி பார்த்துக்கிட்டு அவங்க அந்த ஹாக்கின்ஸ் லேபோட ரூஃப் டாப்க்கு தான் வந்திருப்பாங்க. அண்ட் நான்சி அந்த இடத்துல ஏதோ ஒரு எனர்ஜி ஃபீல்ட் இருக்கிறத நோட் பண்றா. அண்ட் அந்த எனர்ஜி ஃபீல்ட ஜானதன் நோட் பண்ணிப்பாங்க. சோ அதனால டஸ்டின் கிட்ட அதை பத்தி இன்ஃபார்ம் பண்ண நம்ம டஸ்டினோட வாக்கி டாக்கிட்ட உடஞ்சிருக்கோல. அதனால டஸ்டின் பேசுறது அவங்களுக்கு சரியா கேட்டிருக்காது. ஆனா டஸ்டின் இந்த இடத்துல அந்த ஜெனரேட்டர் எதுவும் பண்ணிடாதுன்னு சொல்லிட்டு பயங்கரமா கதறிட்டு இருப்பான். ஆனா அது அவங்களுக்கு சுத்தமா கேட்டிருக்காது. சோ அதனால ஜானதன் அவங்க அவுட் ஆஃப் ரேஞ்சில இருக்கிறதுனால எனக்கு சுத்தமா கேட்க மாட்டேங்குது நம்ம நான்சி கிட்ட சொல்ல. அதுக்கு நான்சி அப்ப நம்மளே செக் பண்ணி பாத்துக்கலான்ட்டு அந்த எனர்ஜி ஃபீல்ட ஷார்ட் கன்ல சுட பாப்பா. ஆனா அந்த இடத்துல நம்ம ஜானதன் நான்சியை தடுத்து நீ கன்ஃபார்மா சொல்றியா நம்ம இதை செக் பண்ணலாமான்னு கேட்க அதுக்கு நான்சி எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த எனர்ஜி ஃபீல்ட ஃபயர் பண்ண அப்படியே இந்த எபிசோட முடிக்கிறாங்க. தக்காளி வேற மாதிரி கதையை லீட் பண்ணி கூட்டு போறானுங்களா. அது முக்கியமா அடுத்த எபிசோட நம்ம அப்சைட் பத்தி நம்ம முழுசாவே தெரிஞ்சுக்க போறோம். சோ அதை நம்ம அடுத்த பிரேக் டவுன்ல பார்ப்போம். அது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் எல்லாத்தையும் கவர் பண்ணி தரேன்னு நினைக்கிறேன். ஒருவேளை அப்படியே தான் நான் மிஸ் பண்ணினா கண்டிப்பா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணிட்டு போங்க. அப்படி என்னதான் மிஸ் பண்ணிக்கிறேன் நானும் தெரிஞ்சுப்போம் மத்தவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. அண்ட் அது வரைக்கும் நீங்க கேட்டுக்கொண்டு இருப்பது கமெண்ட்ரி 365.2. அப்புறம் பார்க்கலாம்.